ஐஏஎம்ல பாலிசிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த பாலிசிஸை எந்த யூஸருக்கோ இல்லைனா குரூப்புக்கோ ரோலுக்கு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த இந்த ஒரு பாலிசியை மல்டிபிள் யூசர்ஸ் குரூப்ஸுக்கு அட்டாச் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு இந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பெர்மிஷன்ஸ் கிடைக்கும். அதே இது இப்போ ஒரு பர்டிகுலர் யூசரில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் பாலிசின்னு இருக்குது. ஸோ இந்த இன்லைன் பாலிசிங்கிறது என்னென்னா, நீங்கள் இதில் இந்த இன்லைன் பாலிசியை க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த யூசருக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். அந்த பாலிசியை ஒரு இன்லைன் பாலிசியை நம்ம வேறு யூசருக்கோ குரூப்புக்கோ, ஸோ ஜென்ரல் பாலிசி மாதிரி வேறு யூசருக்கோ குரூப்புக்கோ நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ இது என்ன மாதிரி யூஸ் கேஸுக்குன்னா, லைக் ஒரு குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம இன்லைன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை ரோல்ஸில் கூட நம்ம இந்த இன்லைன் பாலிசியை வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னா, லைக் இப்போ ஒரு 4-5 பக்கெட் இருக்குது, ஒரு பக்கெட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும்னா அப்போது அந்த இன்லைன் பாலிசியை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இன்லைன் பாலிசியை ரீயூஸ் பண்ண முடியாது, நார்மல் பாலிசியை ரீயூஸ் பண்ணலாம்.